எல்லாம் கிடையாது. வாங்க எவ்வளவு பெஸ்டா பிரைஸ் எடுத்து தர முடியுமோ எடுத்துறேங்க. என்ன நம்பரா இருந்தாலுமே ஒரு 4.5 லட்சம் 4.3 லட்சம் ரூபாய் கீழே வண்டி கிடையாது. உண்மையிலுமே சேலஞ்சிங்கான பிரைஸ் தானே கேட்க போறோம். என்ன பிரைஸ்? அதே 16 வண்டி இன்னொரு வண்டி சொன்னோம் இல்லைங்களா, சூப்பரா இருக்கும். இன்ஜின் வந்துட்டு காதை வச்சு தானே கேட்கணும், ஓடுதா, அதெல்லாம் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஒரிஜினாலிட்டி ப்ளஸ் கம்பெனி ஒரு கிலோமீட்டர் ஒரிஜினாலிட்டியோட எடுத்துக்கணும். 13 சிங்கிள் ஓனர், இந்த அளவுக்கு பாடி குவாலிட்டினா 65,000 ரூபாய் கேட்கறாங்கன்னா ஒரு 25,000 to 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தா 35,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். நேரில் வந்தாங்க அப்படின்னா ட்ரை பண்றேன் எவ்வளவு நெகோஷியேட் பண்ணி எடுத்துற முடியுமோ. சேலஞ்சிங்கான பிரைஸ்னா எங்க வேணாலும் செக் பண்ணிட்டு வரலாம். எவ்வளவு கேட்குறீங்க? மாடல் வண்டி, எந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. கார்களின் கடல் கரூர் டிஎன்டி கார்ஸ்ல இருக்கீங்க. நம்ம ஃபேமிலி பட்ஜெட் கார்களுடைய கலெக்ஷன்ஸ் எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத கார்களும் சரி, அதே மாதிரி இங்கே உள்ள கார்கள் எந்த காரும் நீங்கள் எடுத்துக்கும் போது வேறு வேலை பார்க்கணும், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கான்செப்ட் இல்லை. ரெடி டு யூஸ் தான், எடுத்துக்க முடியும், நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரியான கார்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனாலும் போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ரெகுலராக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும். புதுசாக யாரும் வந்திருந்தீங்கன்னா போய் பாருங்கள். நம்மளுடைய வெற்றி சுடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக் பேஜ்லையும் இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு 15 கார் பார்க்க போகிறாங்க. வாங்க என்னென்ன கார்கள்லாம் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, மார்க்கெட்டை விட இங்கே எப்படி ரேட்டு கம்மியாக கிடைக்குது, மார்க்கெட்டை விட எப்படி குவாலிட்டியாக கார் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்களை வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவுக்கு எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தை தரும். கரூரில் இருக்கக்கூடிய கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வணக்கங்கண்ணா. அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேண்ணே. ஓகே, இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். மேக்ஸிமம் பட்ஜெட் ஒரு 7-7.5 லட்சம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோங்கண்ணா. எல்லாமே சிங்கிள் ஓனர் 2 ஓனர் வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம். வாங்க, உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். மேக்ஸிமம் எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க என்னென்ன டீடைல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம்ண்ணா. அதில் 2009 மாடல்னா 13 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. ஓகே. Hyundai i10ல ஸ்போர்ட்ஸ் 1.2 கப்பா இன்ஜினுங்கண்ணா. 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி நீட்டாக இருக்கும், ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதுவுமே அந்த ஒரிஜினாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இது இந்த டோர் கார்னரு சந்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வண்டிக்கு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து என்னன்னா வெயில் தண்ணி படாத இடத்துல ஓரளவுக்கு நீட்டாக நிழலே நிப்பாட்டிருக்காங்க. டயர்ஸ்மே ஆவரேஜ் ஒரு 80 to 90% கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. இது 1.2 கப்பா இன்ஜின் சொல்லுவாங்க. ஓகே. பிக்கப் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனுங்கண்ணா. இந்த வண்டி கஸ்டமர் இதுவும் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தானே. கஸ்டமர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 2.30 கேட்குறாங்கண்ணா. 2.30. ஆமாம், வாங்க அதுலேருந்து பிரைஸ் எவ்வளோ நெகோஷியேட் பண்ணி எடுத்துடலாமா எடுத்துடலாம். எஃப்சி லைவ்ல இருக்கு. என்ன மாடல்னு சொன்னீங்க? 2009 13 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குங்கண்ணா. ஓகே. வாங்கி வச்சாக்கல ரெஜிஸ்டர் பண்ணல, லேட் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் லேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இதுக்கு ஃபைனான்ஸ் எதுவும் ஆகுமானே? 13ங்கறனால இல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கனால மாடல் மேக் தானே பார்ப்பாங்க, ஃபைனான்ஸ் கிடைக்காது. மேக்கும் பார்ப்பாங்க. ஓகேண்ணே. ஓகேங்கண்ணா. ஓகேண்ணே. நம்மகிட்ட அடுத்துமே பார்க்கக்கூடிய வண்டி என்னன்னா எலைட் i20 தாங்கண்ணா. 2016 மாடல் எலைட் i20ல மேக்னால எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. பெட்ரோல் காரு 98,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. பாடி லைன் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. சின்ன நெயில் ஸ்க்ராச் கூட இருக்குது, அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துருங்கண்ணா. 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ். டயர்ஸ்னாலும் ஒரு 80% கண்டிஷனில் சூப்பராக இருக்குங்கண்ணா. நூடுல்ஸ் மேட்டு, கட் மேட்டு, சீட் கவர்ஸு, 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்லேருந்து எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ரிவர்ஸ் ஏசி வந்துருது, ரியர் ஏசி வந்துருங்கண்ணா. ஓகே. வண்டி சூப்பராக இருக்கும். நம்பருமே 8300. ஒரு ஃபேன்சியான நம்பர், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்பரு சிங்கிள் ஓனர்ல இருக்குண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,05,000 ரூபாய் கேட்குறோங்கண்ணா. பிரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்லை, நெகோஷியபிள் தாங்கண்ணா. நேரில் வாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 70,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியுங்க. மேக்ஸிமம் நம்ம கிட்ட இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், 1 ஓனர் 2 ஓனர் தானே. 3 ஓனர்ல கூட வண்டியே கிடையாது. எல்லாமே மேக்ஸிமம் கிலோமீட்டர்ஸ் வைஸும் சரி, பாடி லைன் வைஸ் இது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் தான் கொண்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குண்ணே. நான் அடுத்து திரும்ப ஒரு எஸ்யூவினா சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஃபேமிலிக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, பசங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த டஸ்டர் அப்படி வீட்டு வாசல் நின்னாலே அது ஒரு நல்லா கெத்தா இருக்குமா இருக்கும். ஆனா குறை சொல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க மைலேஜ் அது இது. இல்லைண்ணா, நிறைய மைலேஜ் கம்ப்ளைண்ட் எதுவுமே வரும் உங்களுக்கு. தாராளமா வந்து ஒரு என்ன சொல்லலாம், 20 குறையாதுங்கண்ணா. போதும், இவ்வளவு பெரிய வண்டி 20 கிடைச்சுன்னா ஓகே தான். 20-22 வரைக்கும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2015 மாடல்னா ரெனால்ட் டஸ்டர் RXL எக்ஸ்ப்ளோரர் எடிஷனுங்கண்ணா. எக்ஸ்ப்ளோரர் எடிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பம்பர்ல வந்து ஃபாக் லாம்ப் வரும். ஓகே. சைட் ஸ்டிக்கர் வரும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லி ஸ்டிக்கர் வரும். அதான் இந்த எடிஷன். சும்மா 2015 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குன்னா 85 PS சில்வர் கலர்னா. வண்டி சூப்பரா இருக்கு. வண்டி இந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப க்ளீனாக இருக்குது. கம்பெனி செட்டு வந்துருங்கண்ணா. 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துடும், அலாய் வீல் வந்துருங்கண்ணா.
டயர்ஸ்மே இதுலேயுமே நாலு டயர்ஸ்மே ஒரு 80% கண்டிஷனில் சூப்பராக இருக்குங்கண்ணா. இந்த மாதிரி கார்ல எல்லாம் பயணப்பட்டுட்டா சின்ன காரே வாங்க முடியாது அவங்களால. என்னங்கண்ணா? இந்த மாதிரி கார்ல எல்லாம் அவங்க நல்ல சொகுசா பயணப்பட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாங்கண்ணா. சின்ன வண்டி கம்ஃபர்டபுளாக சின்ன இருக்காது, வண்டியே உங்களுக்கு எடுக்க மனசு வராது. கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நார்மலாக ஒரு ஷிஃப்ட் டீசல் 15 எடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு சென்னை நம்பராக இருந்தாலுமே ஒரு 4.5 லட்சம் 4.75 லட்சம் கீழே வண்டி கிடையாது. ஓரளவுக்கு நீட்டாக ஓடின வண்டி சொல்கிறேன், ப்ராப்பர் சர்வீஸில் இருக்க வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி, ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாம் இருக்க மாதிரி. இப்போ அப்படி கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா டஸ்டர்ன்றது சூப்பரான வண்டி. பட்ஜெட்டுக்குள்ளே சொல்கிறேங்க. ஆமாம், பட்ஜெட்டுக்குள்ள. இந்த வண்டிக்கு இதுவுமே பார்க் அண்ட் செல் வண்டி தானே. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5,40,000 கேட்குறாங்கண்ணா. பிரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்லை, நெகோஷியபிள் தாங்கண்ணா. லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 4 to 4.5 லட்ச ரூபா லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தால் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். சிபில் நல்லா இருந்தால் போதுங்கண்ணா, அவ்வளோதான். இந்த வண்டி உண்மையாலுமே சூப்பராக இருக்குண்ணா. திரும்ப சப்ஸ்கிரைபர்ஸை கேட்குறது அதே ஒன்று தான். என்னன்னா வண்டி பார்க்கறதோட நிப்பாட்டாமல் ஷோரூம் வந்து நேரில் விசிட் பண்ணுங்க, வண்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க, சொன்ன மாதிரி வண்டி இருக்குன்றதை செக் பண்ணுங்க. வாங்க ஓகே, வாங்க அடுத்து பார்த்துலாம். அடுத்து I20. ஆமாண்ணா, அடுத்து திரும்ப ஒரு I20 எடுக்கணும்னாலே கரூர் வந்துட வேண்டியதான் போலயே. 2016 மாடல்னா, இதுவுமே சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்கு. ஓகே, 1,09,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது, வண்டி நீட்டாக இருக்குங்கண்ணா. பெட்ரோல் கார் தான். மேக்னாலா இதுவும் அதே மாதிரி மேக்னாலா எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட் தான். ஓகே, 2 ஏர் பேக்கு, கம்பெனி ஆடியோ சிஸ்டம்னா, ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸு, சீட் கவர்ஸ் பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். நம்ம பார்க்க நல்லா இருக்கு. ஃபுல் மேட், கட் மேட்டு எல்லாமே வந்துடும். வண்டி நீட்டாக இருக்குது. பாடி லைனுமே சூப்பராக இருக்குண்ணா. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எதுவும் கிடையாது. எடுத்தாங்கன்னா இதுவுமே ஓடிட்டு போகிற கண்டிஷன் தாங்கண்ணா இருக்குது. மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, மற்றபடி மேலே ஒன்றும் கிடையாது. ஒரு பாலிஷ் போட்டாங்கனாலே சரியாக போயிடுன்னு வச்சுக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக தான் இருக்குது வண்டி. ஓகேண்ணா. நான் இந்த வண்டிக்கு உண்மையிலுமே சேலஞ்சிங்கான ப்ரைஸ் தானே கேட்க போகிறோம். என்ன ப்ரைஸ்? அதே 16 வண்டி இன்னொரு வண்டி சொன்னோம் இல்லைங்களா, 5,15,000 கேட்குறாங்க. இந்த வண்டிக்கு 4,90,000 தான் கேட்கும். எங்கேயுமே எடுக்க முடியாது. 2015 16 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்கு. 4,90,000 கொடுத்துடலாம் எங்கேருந்து வந்தாலும். ஒரு 40,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ் 4.5 லட்சம் லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாம்னு வச்சுக்கோங்களேன். ஹோண்டா சிட்டி 2011 மாடல், ஃபேன்சி நம்பர். ஃபேன்சி நம்பர். வண்டி பாடி லைன் பாருங்கண்ணா. 11 தேர்ட் ஜென் சொல்லுவாங்களே, அந்த இதுவா? இது எத்தனாவது ஜென்னு? இது செகண்ட் ஜென்னா. செகண்ட் ஜென், தேர்ட் ஜெனரேஷன். அவ்வளவு நல்லா இருக்கும் வண்டி, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்ஜின் வந்துட்டு காதை வச்சு தானே கேட்கணும், ஓடுதா ஓடலையா, அந்த அளவுக்கு அவ்வளோ மைன்யூட்டா ஓடும். ஹோண்டா சிட்டில அந்த தேர்ட் ஜென் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த லுக்கு, ரோட்ல போகையில அந்த ஸ்டெபிலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்படிமா கம்ஃபர்ட் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஸ்மூத்னஸ் இருக்கும். வண்டி பாருங்க 11 மாடல், பெயிண்டே ஆகல, அந்த அளவுக்கு சூப்பரா மெயின்டைன் பண்ண. பாடி லைன் பாருங்க, அதான் செம்ம கிளீனா இருக்கணும். பாடி லைன் பார்க்கவே அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இது கரூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கண்ணா. போலீஸ் ஒருத்தரோட பார்க் அண்ட் செல் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஸ்டிக்கரை பார்த்தேன், அது நம்ம கேட்க கூடாது. பாடி லைன் செம்மையா இருக்கு. ஒன்னொன்னே காட்டிட்டு இருக்கிறதோட அந்த குவாலிட்டிக்கு நீங்க கேரண்டி. ஆமாண்ணா, வண்டி அந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. ஆனால் இதுலயுமே பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்டோட இருக்கு. எல்பிஜி என்டாஸ்மெண்ட் தானா? அப்போ கிலோமீட்டர் ரேஞ்சுக்கும் பிரச்சனை இல்லை. 1.25 ஓடி இருக்குங்கன்னா ஏர் பேக், ஏபிஎஸ் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வரக்கூடிய விஎம்டி தான். டாப் எண்ட் மாடல் தான். அலாய் வீல்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துடும். எல்பிஜி பங்க் எல்லா ஊர்லயும் இருக்குல்ல? ஆமாங்கண்ணா. ஸோ எல்பிஜி பத்தி பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன டிராபேக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதான் ஃபர்ஸ்ட் வண்டி நம்ம போடுறோம் நம்ம ஆஃபீஸ்ல. ஓனர் மட்டும் 3 ஓனர். ஓனர் 3 ஓனர் ஆயிடுச்சு. எடுத்து 2 மாசம் தான் அவர் சேல் பண்றாரு. அது ஹோண்டா சிட்டி எல்லாம் வந்து அதை ஃபீல் பண்றவங்க மட்டும் ஓனர் பார்க்காம எடுக்கணும். வண்டி நல்ல வண்டியா வேணும். லோக்கல் நம்பர்னா ஃபேன்சி நம்பர் 99 நம்பர். ஆமா, சூப்பரா இருக்கு வண்டி. இந்த வண்டிக்கு அவங்க கஸ்டமர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 3,65,000 தானே கேட்கிறாரு. 3,65,000. ஓனர் பார்க்காம ஒரு நல்ல வண்டி வேணும், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு நெயில் ஸ்கிராச் கூட இல்ல, பாடியில நீங்க வண்டியில வீடியோல காட்டினீங்கனாலே தெரியும், அந்த அளவுக்கு ரொம்ப கிளீனா இருக்கு. 3,65,000 நம்மளால எடுத்துற முடியுங்க. அடுத்து ஒரு ஃபேன்சி நம்பர். ஃபேன்சி நம்பர்னா லோக்கல் நம்பர். அதே மாதிரி இதுவுமே எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. ஆமா, ஃபேமிலியில ஒரு 7 சீட்டராவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, பிசினஸ் பர்பஸ் யூஸ் பண்றாங்கன்னா, ரெண்டுகளுக்கும் ஓட்டிக்கிறாங்க, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி இந்த கூட்டு குடும்பமா அல்லது ரொம்ப நெருக்கமா தொழில் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க ஃபேமிலியில எல்லாருமே அந்த தொழில் சார்ந்தே இருப்பாங்க. ஆனா இல்லைன்னா இன்னைக்கு நீங்க ஒரு 7 சீட்டர் வேற வண்டி ப்ரிஃபர் பட்ஜெட்குள்ள பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எடுக்கலாம். ஆமா. 2022 மாடல்லாம் மாருதி ஈகோ 5 சீட்டர் ஏசி 7 சீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சீட் கவர்ஸ் இதுலயுமே கிலோமீட்டர் மிகப்பெரிய பிளஸ்னா. எவ்வளோண்ணே? 28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்ப 28,000 இது கம்பெனி டயரா? இல்லண்ணா, செகண்ட் செட் டயர் போட்டாங்க. 4 டயர் புது டயர் பில்லோட போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் போட்டாங்க? 4மே புதுசா போட்டாங்க. ஈகோ அவ்வளவுதாங்கண்ணா ஓடும். 25 to 35 தான் ஓடும். அப்படியா? 40,000 கிலோமீட்டர் ஸ்டாண்டர்டா நின்று ஓட்டினாங்க அப்படின்னா அந்த வெடிப்பு காய்ச்சல் மாதிரி வரும். ஓ,
எனக்கு எல்லாமே இருக்குண்ணா. ஃபுட் ஸ்டெப் போட்டாங்க, பின்னாடி ஸ்டெப் போட்டிருக்காங்க, ரூஃப் கேரியர் போட்டாங்க, சீட் கவர்ஸ் போட்டாங்க, டச் செட் போட்டிருக்காங்க. ம். எந்த வேலையும் கிடையாது. நான் எடுத்தாங்கன்னா அந்த அளவுக்கு க்ளீனா ஓட்டலாம் வண்டி. 20 மதுரை நம்பர் வேற. கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ம். இன்னைக்கு புது வண்டி 7 லட்ச ரூபாய்க்கு மேல வருதுங்கண்ணா. ம். சரி, நீங்க எவ்வளவு இந்த வண்டிக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான பிரைஸ் தான். சிங்கிள் ஓனர் 28,000 ஓடி இருக்கு, லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. எடுத்தீங்கன்னா எந்த வேலையும் கிடையாது. ஒரு ஸ்டெப் ஒரு கேரியர் போட்டாலே எனக்கு 5,000 ரூபாய் வேணுங்கண்ணா. அந்த அளவுக்கு கூட வேலை கிடையாது. சீட் பேக் சீட் போட்டோம்னா ஒரு 10,000 ரூபாய் வேணும். எந்த வேலையும் கிடையாதுண்ணா. 5,48,000 ரூபாய் ஃபைனலா கொடுத்துடலாம். 22ங்கண்ணா. 22. ஓகேண்ணே. 5,40,000 ரூபாய்க்கு 48,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 40,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். 5 லட்சம் நம்ம லோனே போட்டு தரலாங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கனாலும் போட்டு கொடுத்துடலாம். வாங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். ரொம்பவே சூப்பரா இருக்குண்ணா வண்டி. அந்த அளவுக்கு நீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 2015 மாடல் ஈகோ ஸ்போர்ட் ட்ரெண்ட் வேரியன்ட்டுங்கண்ணா. 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. நான் ஒரே நிமிஷம் பாஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவாண்ணே. அடுத்து இது ஒரு எஸ்யூ டைப் தானா. ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் 2015 மாடல் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. ட்ரெண்ட் வேரியன்ட். ஓகேண்ணே. 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. கலர் சூப்பரான கலர்ண்ணா. மேக்ஸிமம் ஃபேமிலி மெம்பர்ஸ் லேடிஸ் வந்து எடுக்கணும்னு சொல்லி தேடுவாங்க. ஆமாங்கண்ணா. ஆக்சிடென்ட் ஆகுறது இந்த கலர்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். கலர் நல்லா இருக்குங்கண்ணா. எக்கோஸ்போர்ட் இன்ஜின் மெக்கானிக்கே சொல்லுவாங்க. 2 ஏர் பேக் வந்துருங்கண்ணா. கம்பெனி ஆடியோ சிஸ்டம், சீட் கவர்ஸ் நீட்டா போட்டிருக்காங்க. வண்டியில் எதுவும் மேஜர் ஒர்க் எதுவும் கிடையாது. வண்டி நல்லா இருக்கு, இன்ஜின் நல்லா இருக்கு. டயர்ஸ்னால ஆவரேஜா ஒரு 70 to 80% கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. ஓகே, வண்டி சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்கண்ணா. நம்பி எடுக்கலாம். இன்ஜின் எப்படி இருக்கு? ஏன்னா டீசல் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு இதே செக்மெண்ட் நீங்க ஒரு எல்லாமே நீங்க ஷிஃப்ட் மார்க்கெட் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வேரியேஷன் நிறைய வரும்னு வச்சுக்கோங்களேன். பிரைஸ் வேரியேஷன் இந்த வண்டிக்குன்னா வெறும் 4,35,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்கண்ணா. 4,35க்கு 2015 மாடல் ட்ரெண்ட் 2 ஓனர்ல இருக்குங்கண்ணா. 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டயர்ஸ் நல்லா இருக்கு. பாடி லைன் சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் தான் இருக்கும். அது இல்லாம இந்த வெயில்ல நிக்கிறதுனால இந்த ஃபேடுனஸ் தெரியுது. அந்த பிளாக் பீடிங் எல்லாமே. ஆக்சுவலா இது வந்து கிரே கலரானே. அப்புறம் கம்பெனிலே இது கிரேல வந்திருக்கு. பிளாக் தாங்க வரும். இது பிளாக் தான். இது பிளாக்கா? பிளாக் தான். பிளாக் எல்லாமே பிளாக் தான் வரும். அப்படியே இத வெளுத்த மாதிரி வெயில் பறதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அது பார்க்க தான் கொஞ்சம் மைனஸா தெரியுது. மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. இன்ஜின் வைஸ் நல்லா இருக்கு. சஸ்பென்ஷன், கிளட்ச் எல்லாமே ஓகே. ஏசி ஒர்க்கிங்னா 4,30,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். நேர்ல வந்தாங்க அப்படின்னா ட்ரை பண்றேன். எவ்வளவு நெகோஷியேட் பண்ணி எடுத்துற முடியுமோ அதுவும் பாசிபிலிட்டி இருந்தா பண்ணி தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பார்த்து எடுத்து கொடுங்க. ஏன்னா வண்டி குவாலிட்டி நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க எக்கோஸ்போர்ட் வந்து மெக்கானிக் சைடுல நீங்க நம்பி எடுங்க. கண்டிப்பா மெக்கானிக் தான் செக் இன்ஜின் சூப்பரா நல்லா இருக்கும். 1.4 தாராளமா எடுக்கலாம். அப்படின்னா எப்படி இருந்தாலும் 4 to 5 லட்சங்களும் தாராளமா ஓடுங்க. அதாவது 3வது கியர் 4வது கியர் போட்டா மூவ் பண்ணாலும் மூவ் ஆகும். இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க மெக்கானிக். எனக்கு பொதுவா எக்கோஸ்போர்ட் பார்த்தாலே நல்ல வண்டியா இருந்தா எடுங்க. கண்டிப்பா. ஓகே, நம்ம அடுத்த வண்டி போயிருமா? அடுத்து ஒரு 8 சீட்டர் கார்னா. 8 சீட்டர்ஸ் ரெனால் ட்ரைபர் டாப் மாடலான RX-ங்கண்ணா. 2022 மாடல். ஓகே, சிங்கிள் ஓனர்ல இருக்குண்ணா. 44,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்கண்ணா. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட், டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லை. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. கீழே சென்ட்ரி வந்துடும். நல்ல குரோமிங் ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா போட்டு குரோம் ஹேண்டில் குரோம், ஹெட்லைட் குரோம், டெய்லிங் குரோம் எல்லாமே போட்டிருக்காங்கண்ணா. வண்டியுமே சூப்பரா இருக்குங்கண்ணா. இன்ஜின்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆளு ஒன்லி ஃபோன் கால் அதிகமா பேசியிருப்பாரு போல. பட்டனே போட்டு தேய்ச்சிருக்காரு. அது அந்த கட்ட வரலே அவனை வச்சிருந்திருப்பாரு போல. வேர்வை அதிகமா வர மாதிரி இருந்துச்சுன்னா. ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ண்ணா. ஓகேண்ணே. வண்டியுமே மேஜரா எந்த ஒர்க்கும் கிடையாது. எடுத்தாங்கன்னா ரெடி டு டிரைவ் கண்டிஷன்ல தாங்கண்ணா இருக்கு. 44,000 சர்வீஸ் ரெக்கார்டு தான். இந்த ஒரு 3 மாசமா 5 மாசமா கம்பெனி வாரண்டியே இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியா இருக்கு வண்டி. இந்த வண்டிக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான பிரைஸ்னா. எங்க வேணாலும் செக் பண்ணிட்டு வரலாம். எவ்வளோன்னு கேட்குறீங்க? வெறும் 6,18,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்கண்ணா. 2022 மாடல்லாம். இன்னைக்கு 6,7 லட்ச ரூபா கேட்கறவங்க இருக்காங்க. 22 40,000 ஓடி இருக்கு. ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். டாப் அண்ட் மாடல். சிங்கிள் ஓனர்ல தான் இருக்கு. கலருமே ஒயிட் கலர் தான். வேற கலர் எதுவும் கிடையாது. 6,18,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். 6,18,000 ரூபாய். சூப்பர். இதே வண்டி மார்க்கெட்ல 6,3 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய்க்கு கம்மி வண்டி கிடையாது. 6,18,000 ரூபாய் ஃபைனலா கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்னை நம்பருங்கிறனாலே பாதி ரேட்டு குறைச்சிருக்கீங்க. இல்லண்ணா, அதுக்காகவும் இல்ல. சென்னை நம்பருமே எனக்கு அந்த பிரைஸ் தான் கேக்குறாங்க. சேலஞ்சிங்கா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோக்கு இது சேலஞ்ச்னா ஒரு ஆடி ஆஃபர்னே சேலஞ்ச் இல்ல. ஆடி ஆஃபர்னே வச்சுக்கோங்களேன். மினிமம் வெளிய எடுக்கிறதுக்கு வெளிய இந்த வண்டி எடுத்தீங்க 50,000 ரூபாய் கூட 40,000 to 50,000 நீங்க கண்டிப்பா கூட. இப்ப 18ங்கும் போது நீங்க வரையில ஏதோ சின்னதா நினைச்சு பண்ணிக்கலாம்.
அது ஃபைனலா சொன்னாலும் வரையில யாரோ ஒருத்தர் 2000 3000 குறைக்கிறது உண்டு. ஆமா பிரைஸ் சேலஞ்சிங்கான சொல்றேன், challenging ஆன கண்டிப்பாங்கண்ணா. லோனுமே பாத்தீங்க அப்படின்னா சிபில் நல்லா இருக்கு அப்படின்னா ம் 0 டவுன் பேமெண்ட்ல எடுத்துறேங்கண்ணா. ஓகே இல்ல அப்படின்னா ஓ, ஒரு 30 zero down 0 payment. டவுன் பேமெண்ட்ல எடுத்துறேன். இல்லன்னா ஒரு 30 ரூபா டு 40 ரூபா இனிஷியல் கட்டினாங்க அப்படின்னா பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் பண்ணி தரேன். ஓகேண்ணே. அது அந்த சிபிலை பொறுத்து தான். சிபில் பொறுத்து தாங்கண்ணா. எல்லாமே சிபில் பொறுத்து தான் வச்சுக்கோங்களேன். ஆனா வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. திரும்ப கேக்குறது என்னன்னா ஒரு லேட்டஸ்ட் தேடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 19 இன்னைக்கு 5 லட்ச ரூபா 5.3 லட்ச ரூபா வித்துட்டு இருக்குண்ணா. ம் மார்க்கெட்ல சொல்றது சிங்கிள் ஓனர்ல 6,18,000 ரூபாய்க்கு ஃபைனலா தரேன். ஓகே சூப்பர்ண்ணே. ஓகேங்கண்ணா. அடுத்து ரெனால்ட் லாஜி ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. 16 மாடல் வண்டி, எந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ரெண்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. 80,000 தான் ஓடி இருக்கு. நம்மகிட்ட ரெனால்ட் லாஜி எப்பவுமே அப்டேட் இருந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். லாஜி வந்து நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கஸ்டமருக்கு வந்து எர்டிகா கேட்குற ஆட்களுக்குலாம் ரெஃபர் பண்ணேன். லாஜி ரெஃபர் பண்றீங்களா? நான் லாஜியை பத்தி அப்புறம் போய் மெக்கானிக் சைட்ல எல்லாமே விசாரிச்சு. இன்ஜின் வந்து உங்களுக்கு டஸ்டர் இன்ஜின் தானே வரும். ஆமா ஸ்பேசியஸா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதை கம்பேர் பண்ணும்போது இது எர்டிகா கம்பேர் பண்ணும்போது ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா நல்லா எவ்வளவு லென்த் நல்லா இருக்கும். அதான் நான் இது சம்பந்தமா போய் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். ஓகேங்க. அப்புறம் மெக்கானிசம் என்ன மாதிரி இருக்குன்னு, ரிலேபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு. எர்டிகாவோட ஒரு எப்படி இருந்தாலுமே ஒரு 5 மடங்கு ஒரு பெஸ்டான கார் இது. கண்டிப்பா. ஆனா ஆனா 5 ரீசேல் மடங்கு அதிகமா ரேட் குறைவு. இருக்கும். ரீசேல் அதிகமா இருக்கும். இது ரீசேல் கம்மியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இது 2016 மாடல் ரெனால்ட் லாஜில ஆர்எக்ஸ் செட் டாப் அண்ட் வேரியன்ட்டுங்கண்ணா. 85 PS இன்ஜின். மைலேஜுமே பார்த்தீங்கன்னா 17 to 18 சாலிடாக கிடைக்கும். சாலிடா வந்துடும். சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட்டு, ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லேருந்து எல்லாமே வந்துடும். அலாய் வீல்ஸ் வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க் அண்ட் சேல் தானே 6 லட்ச ரூபா கேட்குறாங்க. வாங்க நேரில் வாங்க, அதுலேருந்து எவ்வளோ நெகோஷியபிள் பண்ணி தர முடியும் பண்ணலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்தவங்களுக்கு ஒரு 50% லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். 50% ஒரு 6 லட்ச ரூபான்ற போது 3 லட்ச ரூபா நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஏன் இது அவங்கள ஃபைனான்சியலையும் இந்த ஒரு அண்டர் ரேட்டாக தான் வச்சிருக்காங்க. ஆமாங்கண்ணா. பெருசா மூவ்மெண்ட் இல்ல. லோன் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் குறைச்சி தான், ஃபண்டிங் கொஞ்சம் குறைச்சி தான் கிடைக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் யூஸ்டு காரை பொறுத்த ரெடி பேமெண்ட்டாக எடுக்கிறாங்க பாருங்க. ஆமாங்கண்ணா. அவங்களுக்குலாம் இதெல்லாம் பெஸ்ட். ஆமாங்கண்ணா. ஏன்னா லோன் கட்டும்போது இன்ட்ரெஸ்ட் ஒரு காஸ்ட் வந்துடும் அவங்களுக்கு. கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு மேக்ஸிமம் லோன் ஆப்ஷன் அதிகமாக விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம. ஆமாம் அது மாதிரி. ஓகேண்ணே. ஓகேங்க. நன்றிண்ணே. வாங்க இந்த வீடியோ செகண்ட் வீடியோலயே நிறைய வண்டிஸ் நம்ம காட்டியிருக்கோங்கண்ணா. லோ கிலோமீட்டர் ஒன்றுலேருந்து ப்ரைஸுமே காம்படிட்டிவான ப்ரைஸுமே கொடுத்துருக்கோம். வெளியே கம்பேர் பண்ணும்போது நம்ம கிட்ட பெஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு ஒரு 2-3 வண்டிக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயுமே திரும்ப விரும்பி கேட்குறது என்ன அப்படின்னா எல்லாருமே ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள். நல்ல வண்டி தான் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து அண்ணனோட சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவரோட சேர்ந்து நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவு முழுமையாக கொடுங்க. மேலும் வளரணும். தேங்க்யூ. எல்லாரும் ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றிண்ணே. சரிங்க, கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்களுடைய கான்வர்சேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிட்டு உங்களுடைய ஒப்பீனியன்களையும் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எல்லாருடைய முகமும் சிந்திக்கக்கூடியதாகவும், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் சிந்திக்கக்கூடியதாக இருக்கட்டும். யாருடைய முகமும் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ரேட்டு கூடன்னு போடலாம், காருடைய ப்ரைஸ் கூடன்னு சொல்லலாம், இல்லை இந்த காருக்கு அந்த கார் பெட்டர்னு சொல்லலாம். என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மரியாதையை கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை நான் டெலிட் பண்ணவே மாட்டேன். இல்லைன்னா கண்டிப்பாக நான் டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சரியான மரியாதை இல்லாத ஒரு கமெண்ட்ஸுக்கு நான் எப்போவுமே என்கரேஜே பண்ண மாட்டேன். ஸோ அதனால் அதை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் வரவேற்கிறேன். ஆக்கப்பூர்வமாக கமெண்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்னென்ன கார் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.